அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மந்திர வழிபாடு தான். அதாவது லைஃப்பில் வந்து ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் சிக்கியிருக்கீங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை. அப்புறம் கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை. இது மாதிரி எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் சரி, பண பிரச்சனை இருக்குது. அப்புறம் குடும்பத்தில் நிம்மதி இல்லை. அப்புறம் பிளாக் மேஜிக் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. நெகட்டிவ் எனர்ஜி நிறைய டிஸ்டர்பன்ஸ் பண்ணுது. இப்படி இதை மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபட போது உங்களுக்கு வந்துட்டு அது வந்து இமீடியட்டாக ப்ராப்ளம்ஸ் சால்வ் ஆகிடும். இது யாரோட மந்திரம் பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயரோட பீஜ மந்திரம். இந்த மந்திரம் வந்து வீடியோவில் வரும் பாருங்கள். ஃப்ராம் நீங்கள் எனி டைம் வெறும் இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லிகிட்டே இருந்தால் போதும். உச்சரிச்சுட்டே இருங்க. ஃப்ராம் 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 ஃப்ராம்ன்ட்டு தொடர்ந்து சொல்லிகிட்டே இருங்க. நீங்கள் காலை மாலை ஈவினிங் அப்புறம் நீங்கள் அந்த ஒரு டேயில் இப்போ இன்றைக்கி டேயில் என்றைக்கு நீங்கள் எந்த டைமில் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த ஃப்ரீ டைமில் கொஞ்சம் சொல்லிகிட்டே இருங்க. அதேமாதிரி உங்கள் பிரச்சனை கடவுள்கிட்ட சொல்லிவிட்டு, எனக்கு இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடணும், என் கடன் பிரச்சனை தீர்ந்துடணும், எனக்கு வர வேண்டிய பணம் வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஆஞ்சநேயரோட பீஜ மந்திரத்தை உச்சரிச்சுட்டே இருங்க. இமீடியட்டாக பிரச்சனை வந்து சால்வ் ஆகிடும். ஏன்னா ஆஞ்சநேயரோட பீஜ மந்திரத்தை ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணும். அவர் வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை இமீடியட்டாக கொடுத்தே தருவார். அவர் பலம் பொருந்தி உங்களுக்கு காரியத்தை நிறைவேற்றி கொடுக்குறதுனால காரியங்கள் நெகட்டிவாக இருக்கிறது பாசிட்டிவாக மாற்றி கொடுப்பாரு. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான மந்திரம் அது. நீங்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்க ரொம்ப நீங்களே இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கிறத பார்ப்பீங்க. அதுபோல் வந்துட்டு நீங்கள் ராமஜெயம் எழுதுவீங்க. ஸ்ரீராம் ஜெயம் எழுதுறது சில பேருக்கு பழக்கம் இருக்கும். அதே மாதிரி இந்த ஃப்ராம் மந்திரத்தை கூட ஜஸ்ட் ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து ப்ளூ பென்லேயோ ரெட் பென்லேயோ இல்லை க்ரீன் பென்லேயோ நீங்கள் எழுதலாம். ஒரு 100 டைம்ஸ் 108 மட்டும் எழுதுங்க. தொடர்ந்து எழுத முடியும்னா டெய்லி கூட எழுதிட்டே வாங்க. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ரிசல்ட்ஸ் கொடுக்கும். இது ரொம்ப பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் மட்டுமே கொடுக்குற பீஜ மந்திரம். தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப சக்ஸஸிவான ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஆஞ்சநேயரை நீங்கள் வழிபட உங்களுக்கு வந்துட்டு சேஞ்சஸ் இமீடியட்டாக மாறி வந்துகிட்டே இருக்கிறத நீங்களே ரியலைஸ் பண்ண முடியும். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ரிசல்ட்ஸ் கொடுக்குற மந்திரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் ஜஸ்ட் உங்கள் வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 1 இல்லை 5 இல்லை ஒரு 9 அந்த கணக்கில் லட்டு வாங்கிக்கோங்க. அந்த லட்டை வந்துட்டு ஆஞ்சநேயருக்கு நைவேத்தியமாக சாத்திடுங்க. அதை வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஆஞ்சநேயருக்கு நைவேத்தியமாக அந்த லட்டை வச்சிடலாம். ஓகேங்களா? அதே மாதிரி நான்வெஜ் சாப்பிட்ருந்தீங்கன்னா அந்த டைம் மட்டும் இந்த மந்திரத்தை சொல்லாதீங்க. மீதி எந்த டைம் எப்போ இருந்தாலும் சொல்லலாம். நான்வெஜ் சாப்பிட்டுட்டு சொல்லாதீங்க. நான்வெஜ் சாப்பிடாத டைமில் நீங்கள் மந்திரத்தை தாராளமாக உச்சரிக்கலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நோட்டிஃபிகேஷன்ஸ் ரெகுலராக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நன்றி.